மூன்று விதத்து காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I just want to speak on the three different ways that it impacts. முதலாவது காரியம், First thing is, இந்த கூடி வரும்போது செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபம். so when we gather together, very important prayer. யாக்கோபு புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். So in the book of James chapter 5 verse 16 we can read. அங்கே சொல்லப்படுகிறது, It says over there, நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். So therefore confess your sin each other and pray each other so that you may be healed. என்ன சொல்லுகிறார்? What he says, இப்ப நாம கூடி வந்துட்டோம். now we gather together. கூடி வந்துட்டு என்ன செய்யணும்? After we gather, what we need to do? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். So we need to pray for each other. இப்ப இந்த இடத்துல கூடி வந்த உடனே Just imagine when we நீங்க gather உங்கள்ட்ட இப்ப together. நான் இப்ப செய்ய வைப்பேன். So I will நீங்க going to இப்ப make ஜெபம் பண்ண போறீங்க. you're going to pray for like that. ஆனா அங்க வசனம் அதுல சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான சத்தியத்தையும் புரிஞ்சு கொள்ளுங்க. So you need also understand very important நீங்க thing that the ஒருவருக்காக verse ஒருவர் says. ஜெபம் பண்றதுனால அது கேட்க போறது இல்ல. So when you pray for each other, it doesn't going to be அதுக்கு listened. முன்பாக சொல்லுகிற சத்தியம் மிக முக்கியம். So before that he says, சொல்றார், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு you that you may be உங்க healed. குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டுன்றார், கன்ஃபஸ் பண்ண சொல்றார். Therefore confess your sins to each other. அங்கதான் யூனிட்டி வரும். That's where you can find the unity. நீங்க யூனிட்டி இல்லாம ஒருவருக்கு ஒருவர் நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணிரலாம். So without unity you can pray. If I say like I want to pray for you and you ஆனா can pray உள்ளுக்குள்ள for, காயம் இருக்குது, உள்ளுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தா but if you have the bitterness or you எப்படி have அந்த the ஜெபம் pain, பரலோகத்துக்கு போகும்? then how can the prayer go உங்களுக்கு to எப்படி heaven? சொஸ்தம் உண்டாகும்? உங்களுக்கு எப்படி சுகம் வரும்? And then how are you going to receive the healing and strength? அதைத்தான் இந்த வேதம் நமக்கு யாக்கோபு சொல்லுகிறார். That's what the James was நீங்க saying. ரெண்டு பேர் இப்போ சபைக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டோம்னு சொன்னாரு. So when we gather like this and we come to church, அவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யுங்க, சொஸ்தம் அடையும்படி உங்க குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்யுங்கன்றார். so to be healed he says that you need to confess your sin to each other. சபையில இருக்கிறவங்களுக்குள்ள உங்களுக்கு யாரை குறித்து உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்குதா? So if you have any guilt on anyone in the church, உங்களுக்கு அடிக்கடி வியாதிகள் அடிக்கடி பலவீனம் வருதுன்னு சொன்னா முதல் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. so if you have getting in a sickness often, then you need to introspect இந்த that. வேத வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. The Bible says like this. யாரோட மனஸ்தாபம் இருந்தாலும், You eat to யாரோட உங்களுக்கு காயங்கள் இருந்தாலும், so if you have anyone with hurt with இது anyone, ஆண்டவர் தருகிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. so this is the wonderful prayer நீங்க point that தனி God gives. ஜெபமும் கூட அங்க வொர்க் அவுட் ஆகாது. Even in your personal prayer sometimes it won't முதல் work. என்ன செய்ய வேணும்? அறிக்கை செய்ய வேண்டும். So first you need to confess it. சாரி சொல்லுங்க. You have to say சாரி, நான் sorry. உங்களை குறித்து நான் அப்படி மனசுல வச்சிட்டேன். So I kept it like this. இல்லாட்ட ஓபனா சொல்லுங்க. Just openly say to them. நீங்க இப்படி பேசினது எனக்கு மனஸ்தாபமா So இருக்கு. you spoken like this, so எனக்கு it's வேதனையா hurting me. இருக்குது. It's giving me hurt. இந்த வார்த்தையை அவங்களுக்கு நேரடியா சொல்லுங்க. So you need to speak with Face them to face directly. சொல்லுங்க. You need to speak with them face to அத face. சொல்லும் பொழுது When you say like that, அவர் என்ன செய்வார்? உங்களிடத்தில் கன்ஃபஸ் பண்ண. so then he will also சாரி, confess. என்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்னு தான் சொல்ல போறாங்க. Also they're going to say that sorry, forgive me. அப்படி சொல்லலன்னா நீங்க அவரோட சேர்த்து ஜெபம் பண்ண தேவை. So if they didn't say like that, then you no need to pray with them. ஆனா நான் இந்த சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை நான் விசுவாசிக்கிறேன். So the people are inside the church, I believe this. மன்னிக்கிறதுல அவங்க தயவு பெறுத்தவர்கள். So they are so enlarged, like they have great மன்னிப்பு heart to கொடுக்கிறதுலயும் சரி, forgive. மன்னிப்பு வாங்குறதுலயும் So சரி. to forgive or to receive the forgiveness, they are ரெண்டுலயும் so நம்ம good. தயவு உள்ளவர்களா They இருக்கணும். are so generosity. They have சோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. just understand this. சபை என்பதை நீங்க அப்படி பார்க்கணும். So we need to look at the இப்ப church in நான் that way. சும்மா நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, நீங்க ஒருத்தருக்குள்ள கூட ஒரு மனஸ்தாபம் இருந்துன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிற ஜெபம் வேஸ்டா போயிடும். So if you ask you to pray for each other and if you have a guilt on anyone else, then all the praise gone vain. கூட்டு ஜெபத்துல மிக முக்கியமானதே ஒரு மனம் தான். So when we say about the corporate prayer, the oneness is the one very important. நான் 5 பேர்ல 10 பேர் கூடி வந்தாலும், It's even in five people or 10 people. 10 பேருக்குள்ள சரியான ஒருமனப்பாடு இல்ல என்று சொன்னா, So among 10 people, if you don't have the oneness within us, நாம வானத்தை பிளக்கிற அளவுக்கு வசனத்தை காண்பிச்சு ஆண்டவர்ட்ட சொன்னால் ஆண்டவர் அசைய போறது. so even if you quote many verses that you can split the heaven, God is not going to listen to it. இருக்கிறவங்களோட நமக்கு ஒரு யூனிட்டி இல்லாம, So when we don't have a unity among the fellow brothers where we have, ஆங்கிற சகோதரர்களிடத்துல சரியான அன்பை வெளிப்படுத்தாம, so where you couldn't express your love to your fellow brothers, இந்த ஜெபம் இந்த கூரையை தாண்டாது. you cannot, even though you prayed, it won't reach above this. டைம் தான் வேஸ்ட் ஆகும். Your time will be getting ஏன்னா wasted. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. Bible clearly says to நீங்க us, சொஸ்தம் அடையணும்னா, if you want to be healed, அந்த ஜெபம் ஒரு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். so that prayer, if you want to be answered, நாம அறிக்கை செய்ய வேண்டும். குற்றங்களை அறிக்கை செய்யணும். we need to confess our sins to each other. We need to reconcile. இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மற்றவர்களுக்கு மன்னிங்கன்றார் So ஆண்டவர். as Jesus forgives us, he says you also should forgive. உங்களுக்கு மன்னிப்பு இல்லைன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. So if you didn't forgive, then you won't receive the அப்ப forgiveness. நாம் இந்த இடத்துல கூடி வரும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க,
கொள்ளுங்க, பிசாசு உங்களை மன்னிக்கிறதுக்கு விட மாட்டான். So when we gather together, I understand that Satan won't allow you to forgive other people. அவரா வரட்டும் So அப்படி let என்ன them சொல்லுவோம். come first. That's how you will. நான் சொல்றேன், நீங்க யார் அதுல பெரியவர்னு சொன்னா, So who among you is the greatest person? உங்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல் எதுல வெளிப்படும்னா, So in the which way you can show your maturity யார் level is முதல் போய் மன்னிப்பு கேட்கிறாரோ அவர்தான் உண்மையிலே அவருக்குள்ள who தாழ்மை goes இருக்கு. first and asks for the forgiveness. That's what he was the mature நல்லா person. புரிந்து கொள்ளுங்க. Just understand this. இப்ப இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். This is what God is அப்ப expecting. நாம இந்த இடத்துல கூடி வரும் பொழுது When we gather like this, என்ன பர்பஸ்ல கூடி வர்றோம்? for what purpose ஒரு we gather? பிரிவினை, பொறாமை, எரிச்சலோட கூடி வந்துட்டு இருந்தோம் என்று சொன்னா இந்த டைம் வேஸ்ட். Envy, jealousy, arrogance. So when we have such kind of பொருந்து things சபைக்குள்ள and எந்த gather பிரச்சனை together, all the அதுதான். times are waste. That's what the Corinth church were doing. பவுல் தெளிவா சொல்றாரு. Paul clearly says. அப்ப நாம இந்த இடத்துல யாக்கோவும் அதைத்தான் சொல்றாரு. Even James also saying the same thing. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான், சந்தேகம் கிடையாது. Everybody we are here who are children of God. That's no doubt in that. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். But we need to understand this. எந்த மனஸ்தாபம் எனக்கு யாரை குறித்து இருக்க கூடாது. So we should not have any guilt or anything against anyone. மேலோட்டமாக மேல் பூச்சி பூசாதீங்க. You not cover yourself. இருந்தது நான் விட்டுட்டேன்னு சொல்லாதீங்க. So it was there and I left it. You can't cover that. அவங்கள பாக்கும்போது தான் வருகுது உங்களுக்கு. So when you look at them, you feel that, isn't it? போய் நேரடியா பேசுங்களே. Then better go to them directly and speak with them. குறஞ்சா போயிடுவோம். So if you go there, then what you going to be lost? போனா குறஞ்சா போயிடுவோம். So if you go and speak with உங்களுடைய them, கனிகளை வெளிப்படுத்தினா என்ன? so if you show your fruits, what is going சபை to happen? என்பது திருந்துகிற இடம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. Church is the place where you can know. யாரும் இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் ஆனவர்கள் கிடையாது. No one is perfect in this place. நாளுக்கு நாள் நாம வளர்றோம். We are நாளுக்கு நாள் மெச்சூரிட்டில வளரணும். We are growing in our maturity day by day. We need to reconcile. அதுக்காக திரும்ப அவங்க தப்பு பண்ண மாட்டாங்களா? So that no one be making mistake again. again. ஜீசஸ் சொல்லிட்டாரு. Again they will be doing it. 7 தடவை நீ மன்னிக்க தான் வேணும்ன்றாரு. He says 7 times you need to தப்பு பண்ணாலும் மன்னிச்சு கொண்டு தான் இருக்கணும். So how many times they make mistakes, you need to forgive. இது இயேசு கிறிஸ்துவின் போதனை. This is what the teaching of Jesus Christ. இயேசுவின் போதனையை நீங்க பின்பற்ற விரும்பினா, if you want to follow the teaching of Jesus Christ, then there is no other way. நிச்சயமாக அவர் சொன்ன போதனையின்படி நம்ம வாழத்தான். So for sure you need to understand, you need to follow Jesus Christ teaching. அப்ப ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்யுங்க. You need to confess to each other. நான் உங்களை குறித்து நான் தவறா பேசிட்டேன். Sorry, I spoke to you like this. Sorry, forgive me. நான் தவறா நினைச்சத மன்னிச்சு கொள்ளுங்க. I thought of like you, like sorry, forgive me. என்ன மைண்ட்ல பண்ணி இருந்தாலும் பரவாயில்லை. Whatever your mind have been done it, you have to confess it. அப்படி பண்ணும் பொழுது அந்த ஜெபம் மிகுந்த பலனை கொண்டு வரும். So when we do like that, your prayer will give great reward.